சிறப்பாக இருந்ததுண்ணே. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, சிறப்பான ஸ்பீச்சு. தலைவர் வந்து இந்த அளவுக்கு பேசுவார் நான் எதிர்பார்க்கல. சம்பிரதாயத்துக்கு அரசியல் பண்ண வந்தவன் நான் கிடையாது, சும்மா சம்பிரதாயத்துக்கு இந்த மழையில் இறங்கி போகக்கூடிய நான் கிடையாதுன்னு சொல்லி ஆரம்பித்து சும்மா அனல் பறக்க ஒரு ஸ்பீச்சு. திருமாவளவன் அண்ணன் வரலன்னா கூட அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு அவருக்கு ஒரு போடு போட்டது ஒரு சரியான ஒரு நெத்தியடி அரசியலாக தான் இருந்தது. சிறப்பாக இருந்தது தளபதியோட ஸ்பீச். ஓவராலாக வந்து இந்த தேர்தல் அரசியல் வந்து இந்த தேர்தல் முறைகள் வந்து ஒழுங்காக நடக்கணும். அதே டைமில் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஜாதி பிரிவினை, இந்த வேங்க வெயில் பிரச்சனைன்னு சொல்லி பல பிரச்சனைகளை பற்றி மேற்கோள் காட்டி பேசுனதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. திமுகவா? திமுக என்ன பண்ணல சொல்லுங்க? இந்த வேங்க வெயில் பிரச்சனை இன்னி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மக்களுக்கு என்ன பண்றாங்க? எந்த ஒரு விஷயம் நல்லது ஒரு விஷயம் எதுவும் பண்ணவும் இல்லை. மகிழ்ச்சியா இருந்தது. தலைவர் வந்து ஒரு ஒரு அவர் எடுத்திருக்கிற பாதை, அவருக்கான அரசியல் தெளிவு எல்லாமே வந்து ஒரு ரசிகனாகவும் ஒரு தொண்டனா இப்போ பார்க்கும்போது, அரசியல் தொண்டனா பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும், தலைவன் வந்து தலைவனுக்காக நம்ம இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு. தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட இங்க அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுவும் அந்த இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த ஜாதி பிரிவினை, பிறந்த இடம், நம்ம உறுதிமொழியில அது தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிறந்த இடம், இந்த இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு பிரிவினை பண்ணக்கூடாது, எல்லாம் அனைவரும் சமம் என்ற மாதிரி எல்லாம் தலைவர் எங்களோட உறுதிமொழியிலே இருந்தது. அது மேற்கோள் காட்டுற மாதிரி இந்த சிறப்பு நிகழ்ச்சி இன்னைக்கு பெரிய அம்பேத்கரோட நினைவு தினமான இன்னைக்கு தளபதி வந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இன்னைக்கு ஸ்பீச் வந்து தமிழக மக்களுக்காக ஒரு உரிமை குரலாக இன்று தளபதி பேசிய ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்குற மாதிரி தான் எங்க தளபதி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டோட மக்களோட விடிவெள்ளி இனியும் வந்து தளபதி தான் இருப்பாரு. வருங்காலத்தோட 2026 சிஎம் எங்க தளபதியா தான் இருப்பாரு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை குரலை கொடுக்கறதுக்காக ஒரே தளபதி எங்க தளபதியாக தான் இருப்பாருன்னு நான் தெரிவிச்சிருக்கேன். ஜெய்பீம். இளைஞர்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் வந்து போய் சேர்ந்திருப்பாரு. உண்மையான அனைவருக்குமான தலைவராக இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் மாறி இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள்குள்ள மட்டுமே சுருக்க நினைத்த அம்பேத்கர் அவர்களை இன்னைக்கு அனைவருக்குமான தலைவரா இனி பல கோடி இளைஞர்கள் வந்து கொண்டாட போறாங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு படிக்க போறாங்க. இந்த புத்தகத்தின் மூலியமாக ஒரு டூலா இன்னைக்கு தளபதி இருந்தாருன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு அம்பேத்கரை வந்து எல்லாரும் படிக்கணும், நிச்சயமா அவரை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றது வந்து ஒரு அவசியமான ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிற நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதை இன்னைக்கு தளபதி கேரி பண்ணி கொண்டு போய் இனி அவர் மூலியமா, அவர் பேச்சுக்கள் மூலியமா இன்னைக்கு தமிழக மக்கள், இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளா இன்னைக்கு அம்பேத்கர் மாறுவார்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஒரு ரசிகனா ரொம்ப பெருமைப்படுறான் இந்த நிகழ்வுக்காக. நிச்சயமா மன்னராட்சி ஒழிஞ்சு 2026 மக்களாட்சி அமையணும். இந்த கூட்டணி தர்மம்லாம் இல்லாம இந்த அதாவது ஒரு குடும்பம் மட்டுமே ஆண்டுகிட்டு இருக்கு, அது இல்லாம கூட்டணி ஆட்சி அமையணும். இந்த ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோன்றதெல்லாம் தளபதி அவர்கள் தெளிவா ஆல்ரெடி பேசினதான். இன்னைக்கு அதை மேற்கோள் காட்டி 2026 நான் செய்வேன், அது எச்சரிக்கை எல்லாம் சொன்னது வந்து இன்னும் மகிழ்ச்சியா இருந்தது. நிச்சயமாக 2026 இந்த மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரும். கூட்டணிக்காக நம்ம பல தடவை சொல்லிட்டோம். எங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு எங்களோட கொள்கை கோட்பாடை ஏற்றுட்டு யாரை வரனாலும் நாங்கள் இணைச்சுக்க போறோம். வரவர்களுக்கும் ஆட்சி அதிகாரம் நாங்கள் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சாலும் ஆட்சி பங்கு தருவோன்றதையும் எங்க தளபதி சொல்லிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ அது சொல்றது இல்ல யார் வந்தாலும் அரவணைப்போம். யார் வந்தாலும் எங்கள் கொள்கை, எங்கள் கோட்பாடு, எங்கள் சித்தாந்தம், எங்களோட செயல் திட்டங்கள் இதெல்லாம் விரும்பி யார் வந்தாலும் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கு. நிச்சயமா பண்ணுவாரு. அதான் சொன்ன சம்பிரதாயத்துக்கு அரசியல் பண்ண வந்தோம் நாலுன்றது தெளிவா சொல்லியிருக்காருல்ல. அதனால நிச்சயமாக எங்க தளபதி வந்து அதை நிறைவேற்றுவார். மக்களுக்காக ஒரு கூட நிற்பார். அது எங்க கழக தலைவர் தான் எல்லாமே முடிவு பண்ணுவார். நாங்க தொண்டர்ன்றதை எங்க தளபதி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நாங்களும் நினைப்போம். எங்க தளபதி மட்டுமே எங்களுக்கு உயிர் மூச்சா இருக்கு. ஒரு பெரிய கட்சி பாத்தீங்கன்னா அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி எதுவுமே பண்ணல. முதல் தடவை தளபதி விஜய் பண்றாரு. எங்க தளபதி வந்து முதல் தடவை இல்லை, எங்க தளபதி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் எல்லாருக்கும். இப்ப இல்ல, அப்பத்துல இருந்தே எங்க தளபதி வந்து வச்சுட்டு இருக்காரு. எங்க கழகத்துல எங்க தளபதிக்கு அம்பேத்கரை முன்னிறுத்தோட பெரியார், வேலுநாச்சியார் அனைத்து தலைவர்களும் முன்னிறுத்திருக்காரு. திமுக விமர்சனம் பண்ண திமுக வந்து நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா எங்க தளபதி விமர்சனம் பண்ண மாட்டாங்க. எங்க தளபதி விமர்சனம் பண்றது காரணம் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி, மக்களுக்கான அடிப்படை தேவையான அனைத்து விஷயங்களும் எங்க தளபதி வருங்காலங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாருன்றதான் எங்களோட. திமுக பண்ணாதோட எங்க தளபதி வெற்றி கழகத்து மூலியமாக எங்க தளபதி சிஎம் ஆனோன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் பிள்ளைய சிஎம் ஆக்கணுன்ற ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையோட அவங்க ஒரு சுத்திட்டு இருக்காங்க. மன்னராட்சி தான், அதுதான் சொல்ல வரேன். அந்த மன்னராட்சிக்கானது தான் வாரிசு அரசியலை முன்னிறுத்துறது தான் அவங்களோட வேலையா இருக்கு. அமைச்சர்களும் சரி யாரும் சரியான அரசு இயந்திரத்தை பயன்படுத்தல தான் என்னோட கோரிக்கை.
வெளிப்படையா பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து வெளிப்படையா கூப்பிட்டுருக்காரு. அதை கண்டிப்பா கூட்டணி அமையமா அமைஞ்சா சந்தோஷம் தான். அப்படி அமைஞ்சா அவரு எந்த மாதிரி இதுல இருந்தா பெருமையா இருக்கும்? எல்லாமே தளபதி எடுக்கிற முடிவுகள். இல்ல நீங்க தொண்டரா நீங்க என்ன தொண்டரா எங்க தளபதி என்ன நினைக்கிறாரோ எங்க தளபதி சொல்றதா நாங்க எல்லாருமே கேட்போம். இல்ல தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்தோட தளபதி மட்டுமே எங்களோட கருத்தா இருக்கும். எங்க தளபதி நாங்க முதலமைச்சர் ஆகுவது மட்டுமே எங்களோட கோரிக்கையும் எங்களோட உழைப்பும் என் தளபதிக்காகவே இருக்கும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தளபதிக்காக இருக்கும்.